துயர வாழ்க்கை வாழ்ந்து கஷ்டப்பட்டு செத்து மடிய இங்கு ஏன் எங்களை படைத்தாய் இறைவா? பணம் இருப்பவர்களை மற்றும் படைத்திருக்கலாமே. நோய் இல்லாமல் ஆரோக்கியமான உடல்நிலையில் மனிதன் வாழ்வதுதான் கடினம். ஆசை என்னும் மோகம் இல்லாமல் வாழ்வதுதான் கடினம். பெண், மண், பொருள், பதவி, போதை, பணம் என்கிற ஆசை என்னும் விஷத்தை ஏற்காமல் வாழ்வதுதான் கடினம். சுயநலம் படைத்த மனிதர்கள் இங்கு இருக்கும் வரை மனிதநேயம் சாகடிக்கப்படுகிறது. ஒரு உயிரை காப்பாற்றாமல் வேடிக்கை பார்ப்பவரே ஜனநாயகத்தின் முதல் எதிரியாவார்கள். 3 வேளை சாப்பாடுக்கு உழைக்கிறவன் எப்படியா அந்த கொரோனாவை எதிர்கொள்வான்? இன்னைக்கு கொரோனா, நாளைக்கு இதை விட கொடிய நோய்கள் நம்மளை தாக்கி வரும். நவீன வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி என செல்லும் நம் நாட்டிற்கு கொரோனா என்கிற நோய் ஒரு எச்சரிக்கை, மனிதனுக்கு ஒரு எச்சரிக்கை. விழித்திருப்போம், தனித்திருப்போம், சமூக இடைவெளியை கடைபிடிப்போம். எல்லாரும் மாஸ்க் போட்டிருக்காங்களே, எல்லாருக்கும் வாழ்றதுக்கு அவ்வளவு ஆசை. பெண் என்பவள் பிறக்கும் போதே தாயாவா. பூமி தாயும் பெண்ணே. இந்த யுகத்தில் உயிரை உருவாக்குவதும் பெண்ணே. புரியுதா? சரிடா பொறுக்கி. காதலனும் சொல்லை நானும் சொல்லவில்லை. சொல்ல வந்த நேரம் காதல் எந்தன் கையில் இல்லை. அனைத்தும் இன்று கொரோனாவிலிருந்து நம்மை காப்போம், மனிதர்களிடமிருந்து இடைவெளியை கடைபிடித்து. அடி பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சு. மருந்தை கண்டுபிடிச்சிட்டு தான் ஐயா நோயவே பரப்புறாங்க. செவ்வாய் கிரகத்துல காலை வச்ச மனுஷன்டா இன்னைக்கு வீட்டை விட்டே வெளியே வர முடியாம பண்ணிட்டு பாத்தியா. விரைவில் உலகமெங்கும்